வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு மனைவிக்கும் தாய்க்கும் மனவளக்கலை என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்ற நண்பர்களே, தன்னோட மனைவிக்கும் அம்மாவுக்கும் இடையே பிரச்சனைகள் உண்டாச்சுன்னா மனவளக்கலை பயிற்சி செஞ்ச ஒருத்தர் ஒரு பட்ச நிலையை எடுக்கக்கூடாது. அதாவது மனைவிக்கு சாதகமாகவோ இல்லை அம்மாவுக்கு சாதகமாகவோ இப்படி பயாஸ்டா ஒரு பக்கமாக சாஞ்சு முடிவு எடுக்கக்கூடாது. யார்கிட்ட நியாயம் இருக்குதோ அவங்களுடைய கருத்தை தான் அங்கீகாரம் பண்ணணும். இது மற்றவங்களுக்கு கசப்பாக இருக்கலாம். மனவளக்கலைஞரான ஒருவர் இதனை கண்டு மனசு தளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவசரமான முடிவு எடுத்துடக்கூடாது. யார் முரண்பாடாக செயல்படுறாங்களோ அவங்க கிட்ட உண்மையை அமைதியா பொறுமையா எடுத்து சொல்லணும். அவங்கள வாழ்த்தி நன்மை காண முயற்சி செய்யணும். இந்த முறையில கொஞ்சம் லேட் ஆனாலும் கடைசியில கட்டாயம் வெற்றி கிடைக்குங்க. மேலும் குடும்பத்துல தங்களுக்குள்ளே முரண்பாடும் இருவரில் யார் நமக்கு மதிப்பளித்து நமது பேச்சை கேட்கிறாங்களோ அவரை முயற்சி செஞ்சு மன்றத்தில் ஈடுபட செஞ்சு அவங்களுக்கும் தவம் மற்றும் வாழ்த்துகின்ற பயிற்சியை கற்றுக் கொடுத்து நம்மளுடைய நிலைக்கு கொண்டு வந்து விட்டோமானால் 2 பேருக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை எளிதில் சரி செய்து விடலாம். பொறுமையாகவும் தீவிரமாகவும் பயிற்சியில் ஈடுபட்டா வெற்றி நிச்சயம் கட்டாயம் கிடைக்கும். குடும்ப அமைதி தானே மலரும். சுவாமிஜி இப்படி சொல்றாங்க. இது முற்றிலும் உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் தன்னோட மனைவிக்கும் அம்மாவுக்கும் இடையில எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக எடுக்கிறார். அம்மா தவறு செஞ்சா அமைதியா தனியா அவங்க ஏற்பு திறன் உள்ள சமயம் பார்த்து, அம்மா நீங்க இந்த மாதிரி செய்யறத கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு அவங்க நிலைக்கு இறங்கி வந்து அவர் புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி தன்னோட மனைவி ஏதாவது சிறு தவறுகள் செய்தாலோ இல்லை தவறாக அம்மாவை அதாவது மாமியாரை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் வயசாயிடுச்சு, அவங்களோட படிப்பறிவு இவ்வளவுதான், அவங்க அனுபவ அறிவு இவ்வளவுதான், நாம் புத்திசாலியாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு மனைவிக்கும் பொறுமையாக அக்கறையாக எடுத்து சொல்லி 2 பேருக்கு இடையே இன்னைக்கு வரையும் ஒரு நல்ல நட்பை உருவாக்கி இருக்கிறார் அந்த கணவன். பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மனைவி புரிந்து கொள்றா, சரி மாமியார் அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை இனிமையாக மாற்றிக்கொள்கிற அந்த பெண்மணி. இது பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக இருக்குது. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கணும்னு தான் சுவாமிஜி மனவளக்கலை பயிற்சிகளை நமக்கு ஒரு பயிற்சி திட்டமாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது போற்றுதலுக்குரியது. எல்லாரும் இந்த பயிற்சியை அப்ளை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தாமதமானாலும் சரி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பயிற்சியில் தீவிரமான ஈடுபாடு இருக்கிறவங்க கட்டாயம் வெற்றி பெறுவாங்க என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.